தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். சித்ரா காஃபி இணைந்து வழங்கும் உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள்கிட்ட போக்குவரத்து நெரிசல் பற்றிய கேள்வி, அதுவும் மத்திய கைலாஷ் பகுதியில் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் இருக்கே அப்படின்னு கேட்டால் அதற்கான பதில் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தாக்கா, இதுக்கெல்லாம் என்ன, இதுவெல்லாம் ஏன்பா கேட்குறீங்கன்ற மாதிரியான ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கார் வச்சுருந்தா பரவாயில்ல, ஒவ்வொருத்தரும் கார் வச்சுருக்காங்க, அதனால தான்ப்பா இந்த நெரிசல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் பொதுமக்கள் மட்டும்தானா அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. அப்போ பொது போக்குவரத்து அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு தமிழகத்தில்? ஏன் தமிழகத்தில் முழுமையாக பொது போக்குவரத்தை பயன்படுத்த முடியாத நிலை இருக்கு? ஏன் ரயில்கள் பேருந்துகள்லாம் நிறைய இருந்தா அந்த சேவை நிறைய இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அவை சரியாகவும் இருந்தா ஏன் மக்கள் தனிப்பட்ட போக்குவரத்துக்கு போக போறாங்க அப்படின்ற கேள்வியும் எழுப்ப வேண்டியிருக்கிறது. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோட 2 கருத்துரையாளர்கள் அரங்கில் இணைஞ்சிருக்காங்க. ஒருவர் பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்திலிருந்து திரு அழகு செந்தில் அவர்கள், வணக்கம். மற்றொருவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெயக்கண்ணன். வணக்கம் சார். ஜெயக்கண்ணன் சார், உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறேன். சரி, என்ன எதை கேட்டாலும் அப்பா இது காரணம் நாங்கள் இல்லைப்பா, பொதுமக்கள் தான்ப்பா காரணம் அப்படின்ற மாதிரியான பதில் கொடுக்குற மாதிரியாவே இருக்கு திமுக தரப்புல இருந்து. தொடர்ந்து எதை கேட்டாலும் இதுவா அந்த பிரச்சனையா, அதுக்கு காரணம் அவங்க தனிப்பட்ட சட்டம் ஒழுங்கா, நாங்க பொறுப்பு இல்லப்பா, அங்க இருக்கிற தனிநபர் பிரச்சனை அப்படின்றதும். இப்ப இது போக்குவரத்து நெரிசலை பத்தி கேட்டாலும் கூட இதே மாதிரியான பதிலையும் கொடுக்கறதுங்கிறது எந்த விதத்துல சரியா இருக்கும்? அதாவது அமைச்சர்களுடைய பதில் அப்படிங்கிறது தள்ளி வைங்க. அவர் சொன்ன செய்தி எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க? ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொளத்தூர் ரெட்டேரி உள்ளிட்ட, நான் அந்த பகுதியில் தான் இருக்கேன். சரி, அந்த பகுதியில் அந்த ஏரியுடைய ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதோடைய பணிகள் தொடர்ந்து அதை மேம்படுத்தப்பட்ட பணிகள் நடக்கும்போது அதை பார்வையிட வரும் பொழுது திரு ஏவா வேலு அவர்களிடம், திரு சேகர்பாபு அவர்களிடம் அந்த இது சம்மந்தப்பட்ட மாதிரி தொடர்ச்சியாக மாநகர பகுதிகளில் நெரிசல், வாகன நெரிசல் இருக்கிறது சம்மந்தமாக கேட்குறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் அதாவது ஒவ்வொரு முறையுமே அதிகமான மேம்பாலங்களையும் சாலை வசதிகளையும் செய்து கொடுப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான பணிகள்னு உங்களுக்கு தெரியும். குறிப்பாக அந்த பகுதியில், கொளத்தூர் பகுதியில் ஏற்கனவே பல முறை வாகன நெரிசல் இருந்ததுனால தான் ஏற்கனவே ஒரு மேம்பாலங்கள் அமைப்பட்டு இப்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ மெட்ரோ பகுதியும் வருது, மெட்ரோ வேலை போயிட்டு அதனாலையும் சில நேரங்களில் வாகன அந்த நெரிசல் இல்லை நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு 4 முனை சந்திப்புகள்னு இருக்கிற எல்லா பகுதியிலுமே வாகன நெரிசல் இருக்கு. பீக் ஹவர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பாக நம்ம காலையிலும் மாலை அந்த 6 to 8, 9 அந்த மாதிரியான நேரங்களில் அதிகமான வாகனங்கள் போகுது. இந்த வாகன நெரிசலை குறைப்பதற்கான வழிகளாக தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேம்பாலங்கள், சுரங்கப்பாதைகள் எல்லாமே அமைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த குறிப்பிட்ட சொல்லக்கூடிய இந்த மத்திய கைலாஷ் பகுதியில் உங்களுக்கு தெரியும், அவர் சொல்கிறது என்னென்னா, கார்கள் அதிகமான புழக்கம் இருக்குது அந்த பகுதியில். உங்களுக்கு தெரியும், ஈசிஆர், ஓஎம்ஆர், அந்த அளவுக்கு தமிழ்நாடு வளம் பெற்று விட்டதுன்னு சொல்கிறீங்க. தனியாக ஒருத்தரும் கார் வச்சுருக்காங்க. அதாவது வாகன வசதியில் நீங்கள் மக்களை கட்டுப்படுத்த முடியாது. நான் நடந்து போகிறேன்னா, இல்லை உங்களுக்கு 2 வீலர் வச்சுருக்கேன்னா, கார் வச்சுருக்கேன்னா, அது அவங்களுடைய வசதியை பொறுத்து. ஆனாலும் கூட முக்கியமான நேரங்களில் இப்போ உங்கள் கார்கள் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்ல முடியல. 2 வீலர்கள் மட்டும்தான் போகணும், கார்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஏதாவது கட்டுப்பாடு விதிக்க முடியுமா? இல்ல, அது முடியாதுதான். ஆனா பொது போக்குவரத்து சரியா இருந்தா ஏன் போக போறாங்க? அதாவது உங்களுக்கு பெங்களூர் போன்ற உங்களுக்கு மாநகரங்களில், அதாவது சென்னையை விட, அதாவது ஒரு பெரிய அளவில் பெங்களூர்லாம் ஆனாலும் கூட அங்கெல்லாம் நெரிசல் ரொம்ப அதிகம். சென்னை பார்த்தீங்கன்னா விரிவடைந்துகிட்டே இருக்கு. ஆனா அதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பெங்களூர் எப்படி இருக்கோ அதை நோக்கி தான் இப்ப சென்னையும் போய்கிட்டு இருக்கோன்ற கேள்வி. ஒரே ஒரு செய்தி என்னன்னா, வாகனங்கள் நெரிசல்கள் மட்டுமே போக்குவரத்து நெரிசலுக்கான காரணம் கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ரோடு கூட காரணம் இல்ல. இப்போ பள்ளிகளை உங்களுக்கு நீங்க சொல்றது ரோடு சரியில்லைன்னா அந்த குண்டு குழியில போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சாலை வசதிகள், மழை காலத்துல இன்னுமே டைம். சாலை வசதிகளை நீங்க சொல்லக்கூடியதை அரசு இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தலாம். இன்னொன்று, நெடுஞ்சாலைத்துறை சார்ந்து உங்களுக்கு நிறைய பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை
பேட்ச் ஒர்க்கா நடக்குது சார். நீங்களே நல்லா சொல்லுங்க. ஒரு மழைக்கு தாங்க மாட்டேங்குது, உடனே போயிடுது. அந்த இடத்துல ஒரு அப்பப்ப பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் வந்து இங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எப்ப பாக்குறோம் நம்ம மத்திய கைலாஷ் பக்கத்துல ஒரு பள்ளம் விழுந்தது, ஒரு மழை பெஞ்ச உடனே ஒரு பெரிய பள்ளம் விழுந்தது, அந்த இடத்துல போகவே முடியலன்ற செய்தி வந்து எனக்கு தெரிஞ்சு 2-3 வருஷமா நம்ம தொடர்ச்சியா இது கேட்கக்கூடிய, உங்களுக்கு கடந்து இல்ல போகக்கூடிய செய்தி. இந்த ஒப்பந்தங்களை எடுத்து செய்யக்கூடிய கான்ட்ராக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க மேல நடவடிக்கை எடுங்க. எடுக்க மாட்டேங்கிறீங்களா? அதுதான் நான் என்ன சொல்றேன், இல்ல, அரசு அதுதான் நான் கேக்குறேன். அதாவது ஒப்பந்ததாரர் கொடுக்குறோம் நம்ம, ஏன் ஒருத்தரையுமே இங்க கேள்வியே கேட்கப்படுவதே இல்ல. எந்த பணி முடிவடையலைன்னா கூட பணி முடிவடையில முடிஞ்சிரும் சொல்றாங்களே தவிர அதுக்கு காரணம் என்ன பிரச்சனை, எங்க பிரச்சனைன்றத ஒரு ஆய்வே இங்க இல்லையா அப்படின்னு. இல்ல பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் அதிகாரிகள் குறித்து நம்ம நண்பர் அழகர் செந்தில் போன்றவர்கள் நிறைய புகார்கள்லாம் வந்து அதுக்கு சம்பந்தமான வந்து மக்கள் நல அதை வழக்குகள்லாம் கூட போட்டிருக்காரு. சரி, அடுத்தது விரிவாக சொல்லுவார். நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இப்போ தொடர்ந்து இது போன்ற மாநகர பகுதிகளில் மக்கள் பெருக்கம் அதிகரிக்கின்ற பொழுது நம்மால் வந்து சரி செய்ய முடியாத சில, அதை இன்னும் சொல்லப்போனால் மெட்ரோ வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி அத்தனையுமே மாறிடுச்சு. உங்களுக்கு நிறைய வந்து அதற்கான போக்குவரத்து வந்து சுரங்க பாதையாக இருக்குது. மேம்பாலங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சென்னை போன்ற நெருக்கமான கட்டடங்கள் உள்ள பகுதியில் இந்த மெட்ரோ பயணம் என்பதே கொஞ்சம் பாதுகாப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பாதுகாப்பு இல்லை. இது போன்ற நிகழ்வுகளில் இந்த சாலை வசதியில் இப்போ உங்களுக்கு தெரியும், நான் வந்து இது குறித்து ஏற்கனவே ஒரு விழிப்புணர்வு பதிவாக கூட போடுறேன். சென்ட்ரல் உள்ளிட்ட அந்த ரிப்பன் பில்டிங்லாம் இருக்கு இல்லையா, அந்த பகுதி எல்லாமே உங்களுக்கு பாரம்பரிய கட்டடங்கள் உள்ளது. சரி, உயர்நீதிமன்றம் உட்பட அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மண்ணை தோண்டி கீழே சுரங்கப்பாதையாக தான் மெட்ரோ போகுது. இது இன்னைக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குது. நாளைக்கு எதிர்காலத்தில் இதே மாதிரியான பாதுகாப்போடு இருக்குமா? சரி, வரேன், நான் உங்ககிட்ட வரேன். அழகர் செந்தில் சார், அதாவது பொதுமக்கள் தான் காரணம்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அமைச்சர் பேச்சிலேருந்து என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நிறைய கார் வச்சுருக்காங்கப்பா, அதுதான் காரணம் அப்படி. உண்மையிலேயே அதுதான் காரணமா, ஏன் இதுக்கு வேற யாருமே காரணம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும், இதுவரை இந்த அரசு அந்த மாதிரி போக்குவரத்து நெரிசல்னா என்ன தீர்வை கண்டிருக்கிறதா நீங்கள் பாருங்க. 4.5 வருஷம் ஆகிப்போச்சு, நம்மளும் பார்க்குறோம். ஸோ என்ன தீர்வு கண்டிருக்கிறார்கள் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு? மக்களை குறை சொல்வதே அன்றாட பழக்கம். இதுதான் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளின் வழக்கம். இயலாத நிர்வாகத்தால் மக்களுக்கு ஏற்படுவது மனக்கலக்கம் என்ற முகவரியுடன் நான் கட்சி சாராதவன், ஜாதி சாராதவன், மதம் சாராதவன், இனம் சாராதவன், மொழி சாராதவன், நல்லதுக்கு சப்போர்ட்டு தப்புக்கு ரிப்போர்ட் அப்படின்ற கான்செப்டில் எங்கள் பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கம் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 13 வருஷமாக சமுதாயத்தில் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நான் கேட்குறேன், அடையாளம் மட்டும்தான் டிராஃபிக்கா, இல்லை அடையாளம் இருக்க மக்கள் மட்டும் தான் ஒரு கார் இது வச்சுருக்காங்களா? இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இதே பொதுப்பணித்துறை அமைச்சர் இதுக்கு முன்னாடி வந்து வரல, இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க, கட்சியில் இருக்காங்கன்னா நியாயமான விஷயங்கள். இந்த ஆட்சியும் இப்போ தான் வருதுன்னா நியாயம். மாறி மாறி நீங்கள் ஆளும்போது இதுக்கு யார் காரணம்? ஒரு பார்க்கிங் இல்லாமல் ஒரு இடத்த வந்து அனுமதி கொடுத்த கட்டிங் வாங்கின கவுன்சிலர் யார்? அதுக்கு சைன் போட்ட அதிகாரி யார் லஞ்சம் வாங்கிட்டு? அப்போ அந்த அதிகாரிகளையும் இவங்களையும் பிடிச்சி நீங்கள் வாங்கணுமா கூடாதா? எப்போ பார்த்தாலும் மக்களை குறைச்சி பஸ்ஸில் போனால், அதாவது ஆட்டோவில் போனால் ஓவர்லோட் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபைன் போடுறீங்க. 48 பேர் தான் பயணம் பண்ணணும், 25 பேர் தான் நிற்கணும், 2 பேர் கண்டக்டர் டிரைவர் தான். நம்ம 48 + 2 + 25 தான் பஸ்ஸில். ஆனால் 150 பேர் போகிறாங்களே. என்னைக்காவது யாராவது ஒரு தில் இருக்க அதிகாரிகள் போக்குவரத்து துறையிலையோ போக்குவரத்து காவல்துறையோ பஸ்ஸுக்கு ஃபைன் போட்டிருக்கீங்களா? ஆட்டோக்கு ஓவர்லோட் போடுறீங்கல்ல, பஸ்ஸை நிறுத்தி ஓவர்லோட் போடணுமா கூடாதா? போடுறதில்லை. அப்படியே அதே மாதிரி சாலையில் விதிமீறல் செய்கிறவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் உங்கள் ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் போடுன்னு சொல்கிறீங்க. நான் கேட்குறேன் என்ன கேள்வினா, செல்ஃபோன் பேச யாரும் கேட்குறது கிடையாது. ஏன்னா கார்பரேட் கம்பெனி கைக்கூலி ஆகிட்டோம். அதே மாதிரி ரோடு பள்ளமாக இருந்தால் என்றைக்காவது ஒரு ஏஐயை கூப்பிட்டு உட்கார வச்சு, எல்லா ஏஐயும் கூப்பிட்டு உட்கார வச்சு மீட்டிங் பண்ணணும். ஏஇ, மெட்ரோ வாட்டர் ஏஇ, ட்ரைனேஜ் சுவேஜ் ஏஇ, மெட்ரோ வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ் ஏஇ, கார்பரேஷன் ஏஇ, ஹைவேஸ் ஏஇ, இவங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சு எங்கள் மக்கள் போகிறாங்க. இவங்களெல்லாம் ஒரு சேர பார்க்க முடியுமானே தெரியல சார். இல்லை, ஒரு போலீஸ் எல்லாரும் பப்ளிக் கூப்பிட்டு உட்கார போது பப்ளிக்கில் வந்து நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, நான் அட்வொகேட், இல்லை நான் சமூக ஆர்வலர், ஒரு காவல்துறையில் வேறு ஏதாவது துறையில் இருக்கவங்க, பொதுமக்கள், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சு மீட்டிங் போடுறீங்களா? அதே சாமியானால் அதிகாரிகளை கூப்பிட்டு உட்கார வைங்க. உட்கார வச்சு என்றைக்கு எந்த அரசு வந்தாலும் நியாயமான அரசோ அதிகாரி நேர்மையான அதிகாரிகள் சொல்லிக்கிறீங்களோ பேருக்கு ஏட்டு சுருக்கே கடிக்க உதவாது. அந்த வார்த்தையை பொய்யாக்கணும்னா இவங்களை உட்கார வைங்க. முதல்ல மக்களை 2வது உட்கார வைங்க. உட்கார வச்சு சாலை விதிகளை மதிப்போம், சந்ததிகளை பாதுகாப்போம், அதற்கு உறுதுணையாக நிற்போம்னு சொல்லி நீங்கள் புத்திமதி சொல்லுங்கள். இதுக்கு ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு வரீங்கல்ல, எப்போ ஸ்கூல் பசங்களை படின்னு திட்டுறோமோ சாலை விதிகளை மதி அதுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களை கூப்பிட்டு வச்சு பேசணும். அதை என்றைக்காவது நீங்கள் பண்ணிங்கன்னா நியாயம். எப்போ பார்த்தாலும் மக்கள் சிக்னல் நிற்கும் போது மக்கள் மட்டும் நிற்கணும்.
அதிகாரி வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய இருந்தால் கூட அந்த டிரைவர் இருந்தாங்கன்னா இவர் உள்ள உட்காந்துருப்பார், சிக்னல் தாண்டி போவார். என்ன சொல்ல என்ன மாதிரி ரோல் மாடல் நீங்கள் என்ன மாதிரி ரோல் மாடல்? ஸோ அப்போ அந்த ஏஇஏ மெயின்டைன் பண்ணுறதில்ல. பிளாட்ஃபார்ம் யார் வீட்டு சொத்து? இதை பொதுப்பணி அமைச்சர் வந்து இதை கேட்கணும். எங்கள் பிளாட்ஃபார்ம் மக்கள் வரி பணத்தில் போடுறோம், இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு பேரிகேட் வைக்கிறதுல என்ன கேடு? இந்த ஒரு பேரிகேட், இங்கே ஒரு பேரிகேட், இங்கே ஒரு பேரிகேட், இங்கே ஒரு பேரிகேட் வச்சா யாராவது முதல்ல ஆட்டையை போடுவாங்களா? ரெண்டாவது டூ வீலர்லாம் எல்லாம் படிச்ச முட்டாள்கள். பள்ளமா இருந்தாவே பேரிகேட் வைக்க ரொம்ப டைம் ஆகுது சார். அந்த பேரிகேட்ல பண்ண இது பேர் பொல்லாடு பேரிகேட்ல பொல்லாடுனா இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம்ல இங்கே ஒன்று வைக்கணும், இங்கே ஒன்று வச்சா வயசானவங்க பிடிச்சிட்டு போகிறது ஈஸி. பிளாட்ஃபார்ம் நடைபாதை வந்து யாரும் டூ வீலர், நம்ம படித்த முட்டாள்களும் சொல்கிறேன், பெரிய மேதாவிகள் கேட்டிங்கன்னா, மை சிடிசி சோ அண்ட் சோ ஐ ஸ்டடிட் மை கம்ப்ளீட் மை மாஸ்டர் கிராஜுவேட்னுவான். இந்த முட்டாள்கள் எல்லாம் பிளாட்ஃபார்ம் பண்ணி விட்றாங்க. அப்போ அந்த பொல்லாட்ஸ் யார் வைக்கணும்? நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், அந்த அமைச்சர்கள், இந்த அதிகாரிகள்லாம் இத்தனை ஆண்டு காலமாக மிச்சர் மீட்டிங் போட்டிங்கல்ல, 50 வருஷமாக மிச்சர் சாப்பிட்ட வகையில் மட்டும் 2000 கோடி செலவாயிருக்கும். இந்த மிச்சர் மீட்டிங் போட்டு மக்கள் வரி பணத்தை வீண் பண்ணியே தவிர வேறு ஏதாவது நியாயமாக பண்ணிங்களான்னு கேட்டால் ஜீரோ. என்னைக்கு வந்து நீங்கள் ஒரு ரோல் மாடலாக வந்து ஒரு 1 லட்சம் அதிகாரிகள் இல்லை 2 லட்சம் அதிகாரிகள் ஒரு தொழில் இருக்கீங்கன்னா நீங்களே சரியாத போது எப்படி 8 கோடி மக்கள் நீங்கள் வந்து வழி நடத்துவீங்க? இல்லை, இப்போ அமைச்சர்கள்லாம் வந்து ஆய்வு நடத்துகிறாங்க, அப்போல்லாம் அதிகாரிகள் கூட தான் வருவாங்க. அப்போ கூட இது சம்மந்தமாக எதையுமே பேச ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். மவுண்ட் பூந்தமல்லி ரோடு எடுங்க, போர் டு கிண்டி, யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க, அந்த பக்கம் வரமாட்டா பண்ணுவாங்க டிராஃபிக்கில். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே டிஎல்எஃப்னு இருக்குது ஒரு கம்பெனி, காமர்ஸ் ஜோன் இருக்குது, ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குது. கலெக்டர் வரையும் நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்னா, ஒரு மீட்டிங் போடுங்க, ஆர்டிஓ வாங்க, டிராஃபிக் டெப்யூட்டி கமிஷனர் வாங்க, கலெக்டர் வாங்க, இந்த சிஎம்ஆர், எல்என்டி, கேஇசி இவங்கெல்லாம் கூப்பிடுங்க. எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கம்பெனி, இந்த காமர்ஸ் ஜோன்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி பார்க்ஸில் கூப்பிடுங்க. உங்கள் கம்பெனியில் மார்னிங் 7 to 4 ஒரு ஷிஃப்ட் வைங்க, 9 to 6 ஒரு ஷிஃப்ட் வைங்கன்னா அந்த 20,000 எம்ப்ளாயி ஒட்ட டைம் வரமாட்டான்ல. இந்த அடிப்படை அறிவு கூட மெத்த படித்தவங்களுக்குலாம் கூட நாங்கள் சொல்லித்தரணும்னா, அப்போ நாங்கள் சாதாரண மக்களுக்கும் ஐஏஎஸுக்கும் என்ன வித்தியாசம், ஐபிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம், இதை கூட தெரியலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? ஒரு அரசுக்கு அவப்பெயர் உண்டு பண்ணுவதற்கு யார் காரணம்? அலட்சியம் உள்ள அதிகாரிகளும் காரணம், அதை தட்டி கேட்காத அமைச்சர்களும் காரணம். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த கட்டிங் வாங்க கவுன்சிலர் கூப்பிட்டு இன்றைக்கி அடையாரில் எத்தனை வீடு இருக்குது, எந்த வீட்டிலலாம் பார்க்கிங் இல்லை, அந்த வீட்டில் யாரெல்லாம் வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க, அந்த ரிப்பன் பை சிஎம்டிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ அதெல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் இனிமே வருமா? வீட்டுல பார்க்கிங்கே இல்லைன்னா வந்து அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நகராட்சிக்கு வந்து ஒரு தனி பார்க்கிங் ஏரியா ஒன்று போடுறோம், அங்க வந்து வண்டி நிறுத்தலாம், வண்டி நிறுத்துறதெல்லாம் முறைப்படுத்துறோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட்? நீர்நிலையில இப்போ நீங்க பாத்தீங்க, வண்டி எங்க நிறுத்தினாங்க? வேளச்சேரியில் பிரிட்ஜ் மேலே நிறுத்தினாங்க. ஒரு மழை வந்தால் நிற்கிறாங்கல்ல. நான் கேட்குற ஒரு கேள்வி, சென்னையில் மாநகராட்சியில் 15 ஜோன் இருக்குது. ஜோன் வந்து 15 மண்டலம் 15 இருக்குது. ஒரு தைரியம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரியோ இல்லை ஒரு துறையில் இருக்க யாரோ பெரிய லெவலில் இருக்கவங்க, இவர்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்பாளர்கள், வரி கட்டலைன்னா இவர் கோயில் வரி கட்டலை, வீட்டு வரி கட்டலைன்னு போர்டு ஒட்டுறீங்கல்ல, நீங்கள் ஒரு தனி மனித ஆக்கிரமிப்பாளர் யார்? கல்வி நிறுவனம் யார்? வழிபாடுதலாம், அது இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்டினும் எந்த வழிபாடுதலும் காமனாகணும், சும்மா இந்து மட்டுமே அடிக்கூடாது. இந்த 3 வழிபாடுதலங்க யார்? அரசு துறையில் யார்? எந்த துறை? இப்போ ஒரு அதிகாரி ஒரு அரசியல் சொன்னாரு, சென்னை கலெக்டர் ஆஃபீஸே நீர்நிலை தான் இருக்கின்றாரு, எல்லாமே நிறைய இருக்கின்றாரு. அப்போ நீங்க என்ன ரோல் மாடலை மக்களுக்கு நீங்களாம் எப்படி கேள்வி கேட்கணும்? உங்களுக்கு தகுதி இருக்கு. முதல்ல ஒரு பப்ளிக்கை கேள்வி கேட்கணும்னா யூ ஷுட் பி பர்ஃபெக்ட். உங்களால் அது முடியலன்னும் போது நீர்நிலை ஆக்கிரமிப்பாளர்களோட லிஸ்ட்டை வந்து ஒரு ஜோன் வாசலையும் பேனர் போட்டு இவர்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்பாளர்னா மக்கள் அடுத்தபடி காரி துப்ப மாட்டாங்க. ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் ஒழுக்கம் கிடையாது. அந்த ஒழுக்கம் என்னன்னா நீர்நிலை ஆக்கிரமி பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் தட்டி கேட்க முடியாம ஒன்னு அவர் எதிர்கட்சி ஆளுங்க சப்போர்ட் பண்ணா இது அப்படியே தானே சார் கடந்து போயிட்டு இருக்கோம். ரோடு சரியில்லைனாலும் நம்ம கேள்வி கேட்கறது, நீங்க எல்லாம் இயக்கம் சார்பா கேள்வி கேட்கறீங்க. பட் ஒரு பொதுமக்களா ஒன்றும் பெரிய அளவுக்கு காரணம் என்னன்னா, இந்த என்ன நடக்குது நம்ம தமிழ்நாட்டில், என்னன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாவே இது என்னன்னா, அதிகாரிகளுக்கு கூட சில பேர் நம்ம தட்டி கேட்டுறோம், அரசியல் அதை கேட்கறது பயப்படுவாங்க, அவன் ஏதாவது செஞ்சிருவானோன்ற பயம். இந்த மனித உரிமை ஆணையம் வீக்காக இருக்குது. மனித உரிமை ஆணையம் ஸ்ட்ராங்காக என்னைக்கு வருதோ, வரக்கூடிய பேப்பர்லாம் வந்து யார் அனுப்புகிறான்னு பார்க்கக்கூடாது, யார் அனுப்புகிறான் எதை அனுப்புகிறான்னு பார்க்கணும். அங்கே பாருங்கன்னு சொன்னால் கையை விரலை காமிச்சு இவன் யார், இவன் என்ன சாதி, என்ன மதம், இவன் ஆளுங்கட்சி சப்போர்ட் எதிர்கட்சி சப்போர்ட் அப்படி பார்க்கக்கூடாது. அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கணும். சென்னை கலெக்டர்கிட்ட 2 வருஷமாக கேட்குறேன் இந்த விஷயத்தை. தயவு செய்து சிட்டிசன் சார்ட்டர், குடிமக்கள் சாசனம், அம்மா அதை எழுதிய அந்த பேனர் ஒன்று ஆல்ரெடி இருக்குது, அதை நெட்டில் இருந்து அப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து போடணும். பிரிண்ட் அவுட் செலவு உங்கள் மிச்சர் சாப்பிட்ற செலவோட கம்மி தான். அதை எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டால், இந்த ஒரு வேலைக்கு நாங்கள் அரசு இடத்துக்கு போனோம்னா இதுக்கு இத்தனை நாள் தான் ஆகும், இதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும், இந்த டேபிளுக்கு இவ்வளோ நாள் ஆகும், அடுத்த டேபிளுக்கு இவ்வளோ நாள் ஆகும்னு போய் எழுதி தெரிஞ்சிடும். இது வெளியே வந்துச்சுன்னா இவங்க சம்பாதிக்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டலைன்னா இது எந்த வகையில் நியாயம்? ஆர்டிஓவில் கூட ஒட்டிடுறாங்க, சில மெட்ரோ வாட்டரில் கூட ஒட்டிடுறாங்க. எல்லா அரசு மெயினாக வருவாய்த்துறையில் ஏன் ஒட்டுறதில்லை?
எதுலேயுமே ஓட்டதில்லை. அப்போ அந்த டைம் ஆஃப் டர்ன் அரவுண்ட் டைம் உனக்கு T18 இது தெரியல. இதை நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறோம்ல, நாங்கள் வந்து எந்த கட்சி சாராது தானே, பொதுமக்கள் வழி தான் சொல்கிறோம். டெய்லி அதாவது என்னென்னா, இப்போ இந்த 1 லிட்டர் பாட்டிலுக்குன்னா இது ஃபுல்லாக பிரச்சனை இருக்குது. இதை சால்வ் பண்ண விட்டுட்டு இதை கீழே ஓட்டையை போட்டிங்கன்னா பிரச்சனை வந்துனே தான் இருக்கும். இதை சால்வ் பண்ணுன்றேன். இதை பண்ணால் லஞ்சம் கிடைக்காது, கவர் ப்ளஸ் கவர் அமௌண்ட் கிடைக்காது. இதுதான் கான்செப்ட். இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு. அசோக் நகரில் டிராஃபிக் இருக்கா இல்லையா? எல்லா இடத்துலையும் இருக்குது சார். அசோக் நகரில் நான் கேட்குறேன், பொதுப்பணித்துறை ஐயாவும் டேரெக்டாக கேட்குறேன். 3 கமிஷனர், 3 ககன்தீப் சிங் பேடி, ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ், குமரகுருபா ஐஏஎஸ், 3 பேருக்குமே நான் வந்து தகவல் கொடுத்துட்டேன். அந்த உதயம் தேட்டர் இப்போ இல்லை, முன்னாடி இருந்தது. உதயம் தேட்டர் பின்னாடி இந்திரா காலனின்னு ஒன்று இருக்குது. இந்த ரோடு காசி தேட்டரில் வந்தால் இப்படி ஒரு உள்ள கட்டம். இந்த உதயம் தேட்டருக்கு பின்னாடி இந்த காலனியை ஒரு தனி மனிதர் பிளாக் பண்ணி அதை பார்க்கிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, போக்குவரத்துக்கு இடைஞ்சலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ஜோனல் ஆஃபீஸர் பேசுகிறேன், ஜோன் 10க்கு இது வந்து ஹோம் செக்ரட்டரி போட்ட ஆர்டர். எப்போ 25 வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்காக ஒரு 10 நாள் லாக் பண்ண சொன்னார். இதை ஃபுல்லாக லாக் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல முடியலன்னா பொதுமக்கள் சார்புக்கு நீங்கள் என்ன? அப்போ இந்த போக்குவரத்து யார் சரி பண்ணுவா? மக்கள்லாம் சுற்றி வரணுமா? இந்த 4 கம்பெனி வந்து அநியாயம் பண்ணுது. சுத்தி வரவனே தெரியாம சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் நடக்குதுங்க. அப்போ நான் என்னோட கேள்வி என்னன்னா, உண்மை இப்போ என்னன்னா, நீங்க இந்த எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் எந்த கட்சி ஃபார் த பெட்டர், தயவு செய்து வடை சுடுறது, பாவாடை துவச்சி போடுறது எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு அன்றாட பிரச்சனை என்னவோ அதை செஞ்சா போதும். இனி மக்கள்கிட்டயும் சொல்றேன், இந்த பாவாடை துவச்சி போடுறவன் நம்பர் 1 அயோக்கியன், அவனுக்கு தயவு செய்து ஓட்டு போடாதீங்கன்றது நான் பதிவு பண்றேன். ரைட். இந்த இடத்துல வந்து ஜெயக்கண்ணன் சார்ட்ட இல்ல ரொம்ப இதா ஒவ்வொரு வீட்டுக்கும் கார் இருந்தா பரவாயில்ல, ஒவ்வொருத்தருக்கும் கார் வச்சிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒன்றும் பணக்காரங்க கார் வச்சுக்கல, நடுத்தர வர்க்கத்தினரே கார் வைக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க, கடனை வாங்கியாவது. ஏன்னா அவன் டைமுக்கு போய் சேர முடியாது. ஏன்னா பேருந்து எப்போ வருது போகுது, அவர் சொல்ற மாதிரி 150 பேர் ஒரு பேருந்து, அப்படியும் பத்தலை. அதனால அவன் எப்படி வந்து ஃபுட்போர்டும் அடிக்க முடியாது, கதவெல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அப்போ எங்கே ஏறி போகிறது, எப்படி போகிறது, இது ஒரு டெய்லி சிக்கல். அவர் சொல்கிற மாதிரி ஒரு ஷேர் ஆட்டோனாலும் அளவுக்கு அதிகமாக ஏற்றுறது, இப்படி தான் தொடர்ச்சியாக இங்கே நடந்துகிட்டு இருக்கு. எந்த கேள்வியும் கேட்கப்படுறது இல்லை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஏன் சரி பண்ணி ஒரு போக்குவரத்து வசதிகளை ஏன் இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது? மெட்ரோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, மெட்ரோ எனக்கு சரியாக வரும்னு தோணலை இந்த ஏரியாலெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் பொது போகிறது பேருந்து சரி பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணலை? அடிப்படை போக முடியுமா? நம்ம பேருந்து நிறைய பேருந்துகளோட கண்டிஷன் பார்த்துருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு ஒரு செய்தி. சென்னை மாநகரம் அப்படிங்கிறது வந்து கட்டமைக்கப்பட்ட மாநகரம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், அது பல பகுதிகளை சேர்ந்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மாநகரம். நீங்கள் சொல்கிற மாதிரி நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகள், நீர்நிலைகள் மேலேயே அவர் சொல்கிற மாதிரி கலெக்டர் ஆஃபீஸு, ஏன் பல இடங்களில் வந்து நீதிமன்றங்களை கூட கட்டிடுறாங்க. நான் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, இந்த ஆக்கிரமிப்புகள் அந்த மாநகரங்கள் விரிவடைகின்ற பொழுது பொதுமக்களுக்கான அந்த குறிப்பாக வந்து உங்களுக்கு அந்த வாழ்விடங்களை உற்பத்தி, அது என்னென்னா சென்னை போன்றதுல புறநகர்களை பெருக்கிறதுக்கு இப்போ சென்னையிலேருந்து செங்கல்பட்டு வரையிலான சிறப்பு பொருளாதார மண்டலம்னு ஒன்று வரும்போது விவசாய நிலங்கள் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சொன்னாங்க. அப்போ இந்த விரிவாக்கம் தடை செய்யப்பட்டது. அடுத்து சென்னையிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் உள்ள அந்த சாலையில் அடுத்தடுத்து மக்கள் குடியிருப்புகள் ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற பார்க்கும்போது அதற்கும் பிரச்சனை வருது. இப்போ முழுமையாக பார்த்திங்கன்னா அனைத்து அலுவலகங்களும் சென்னை மாநகராட்சியில், அதை நம்ம மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைநகருங்கிறதுனால தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளிலிருந்து ஒரு குறிப்பாக ஒரு நாளைக்கு பல பணிகளுக்காக வந்துட்டு போகிறவங்களே ஒரு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் பேர் இருக்குங்கிறாங்க. இந்த போக்குவரத்து நெரிசலை எப்படி வருது? அப்போ அரசு அலுவலகங்களில் பல அலுவலகங்கள் கார் மட்டும் தான் காரணம். நீங்க அதையும் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அதாவது முக்கியமான நேரத்திலே கனரக வாகனம்லாம் உள்ள வருது சார், யாரு தடை பண்ணாங்க? அவர் சார் சொல்ற மாதிரி யார் கேக்குறாங்க? சொல்றது அதாவது நான் தீர்வு சொல்லிட்டு இருக்கேன், நான் தீர்வு சொல்ல நீங்க பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சார் பண்றது? நான் என்ன சொல்றேன், கார் இல்ல அமைச்சர் வந்து காரை மட்டும் சொல்லிட்டாருன்னு நீங்க ஹைலைட் பண்றீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரியான இது உடனடியாக ஒரு நாள்ல நடந்ததா? எத்தனையோ ஆண்டுகளாக போக்குவரத்து நெரிசல் இருக்கு. இதற்கான தீர்வுகள் கொடுக்க முடியல. அரசுகள் மாறி மாறி வருது. எந்த அரசுக்கு நம்ம ஆதரவோ எதிராகவோ சொல்ல, பொதுமக்களுக்கான நலன்கள் குறித்து பேசுகின்ற போது போக்குவரத்து தொடர்பான விதிகள் அமைக்கப்படல. அமைச்சர்கள் அதிகாரிகள் யாருமே இந்த போக்குவரத்து நெரிசலை சந்திக்கிறது இல்ல. அதனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியலையா? ஒரு செய்தி, போக்குவரத்து நெரிசலால போக்குவரத்து நெரிசலால பாதிக்கப்பட்டு ஆம்புலன்ஸ்ல செல்லக்கூடிய நோயாளிகளோட உயிர் கூட தான் பாதிக்கப்படுது. ஆமா, இப்ப ஆம்புலன்ஸ் கூட வழிவிட முடியல. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி இப்ப இன்னும் சொல்ல போனா போக்குவரத்து நான்லாம் இப்ப அதிகப்படியான உங்களுக்கு போக்குவரத்து மெட்ரோவை பயன்படுத்துறேன். மெட்ரோவில் வந்து பெரும்பாலான நேரம் நமக்கு வந்து குறைந்த நேரத்தில் போக முடியுது. இது சாலை இப்போ வழியில் செய்யும் போது பல்வேறு உங்களுக்கு தாமதங்கள் ஆகுது, பல பிரச்சனைகள் ஆகுது. இதற்கெல்லாம் வந்து மாற்று வழிகளையும் செஞ்சு பார்க்குறாங்க.
இப்போ வந்து பீக் ஹவர்ஸில் ஒரு ஒன் வே விட்டு பார்க்குறாங்க. அடுத்த கட்டமாக இல்ல இந்த ஸ்கூல் கூட முன்னாடி நடுவுல சொன்னாங்க அந்த டைம் மாத்திரம் வந்து ஸ்கூலுக்குன்னு ஸ்கூல் பசங்களா தனி பேருந்து அந்த மாதிரி பேருந்து எல்லாமே செய்றாங்க. ஆனா செய்யலையே அதையும் தாண்டி சொன்னாங்களே தவிர எதுவுமே இல்ல செஞ்சு அதையும் தாண்டி பொத்தாம் பொதுவுல நான் குற்றச்சாட்டுகளை அரசு மீதோ அதிகாரிகள் மீதோ அமைச்சர்கள் அரசு மீதோ தானே வைத்து சார் விட தீர்வு முடியாது. காணணும். இல்ல ஒரு அரசு செய்தி தானே நான் சார் சொல்றேன். பிரச்சனைக்கு தீர்வு இல்ல இதற்கான விரிவான திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையோடு இப்ப நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாள்ல அந்த போக்குவரத்து விதிகளை மாற்றி விட முடியாது, போக்குவரத்து நெரிசலை தீர்த்து விட முடியாது. என்ன செய்யலாம் என்பதை அரசும் அதிகாரிகள் இவர் போன்ற சமூக ஆர்வலர்கள்லாம் கூட உட்கார்ந்து பேசிட்டு நான் என்ன அந்த சொல்றேன், மாதிரி நீங்க தீர்வுகளை சொல்றது நல்லதா இருக்கு கேட்கும்போது. அந்த மாதிரி ஒண்ணு நிகழ்வே நடக்கிறதேன்றத நான் என்ன சொல்றேன், நிகழ்வு நடக்க வேண்டும். நான் என்ன சொல்றேன், அரசுகள் நான் என்ன சொல்றேன், அமைச்சர்களும் அவங்க அவர்களும் புகார் கொடுத்து போராடி tired ஆயிட்டாங்க. நேத்து வரல அரசு 40-50 வருஷமா இன்னும் யோசிக்கிறாங்கன்னா நம்ம என்ன அததான் நான் கேக்குறேன். நான் என்ன அந்த சொல்றேன், இடம் என்ன- அதாவது இல்ல, தெரியுது, இல்ல, நல்லா தெரியுது நம்மளுக்கு இல்ல வந்து மக்கள் என்னை தொகை பொறுத்தவரை நான் என்ன ஜாஸ்தியாயிட்டே சொல்றேன், இருக்கு, என்ன பொறுத்தவரை மக்கள் நெரிசல் நீங்க ஜாஸ்தியா நீங்க இருக்கு விரும்பினாலும் விரும்பாட்டியும் இந்த அரசுகள் தான் இங்க அமையும் அப்படிங்கிற செய்தி வரும்போது இந்த அரசுகளிடமிருந்து அதிகப்படியான நன்மைகள் கிடைக்குமான்னு தான் நம்ம பார்க்க முடியும். சோ அத பத்தி கவலைப்பட தேவையில்லை. கவலைப்பட தேவையில்லை. இதற்கான நான் என்ன சொல்றேன், இந்த அழுத்தத்தை நான் என்ன சொல்றேன், நீதிமன்றத்துல தான் வழக்கு போடுறாங்க. இப்ப நீங்க சொல்லக்கூடிய சாலை விபத்துகள் நடக்குது, விபத்து அது நடந்து தமிழகம் தான் முதல்ல நிக்குது. சாலை விபத்து தமிழகம் நடக்குது. தான் முதல் மாநிலமா அவர் நிக்குது சாலை இப்ப விபத்துக்கள். இன்னும் சொல்லப்போனா அவர் அடிக்கடி பல நிகழ்ச்சிகள்ல நாங்க கலந்துக்கூடிய நிகழ்ச்சிகள்ல கூட போக்குவரத்து விதிகள் சம்பந்தமா திரு அழகர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காரு. நான் என்ன சொல்றேன், தனி மனிதராக ஒரு இயக்கமாக நாங்கள் நம்ம என்ன அவரு பேச ரொம்ப சிம்பிளா கேக்குறாரு. இல்ல அவரோட இது ரொம்ப சிம்பிளான கேள்வி. அதாவது எது எதை செய்ய முடியுமோ அதையே நீங்க செய்யல. சில விஷயம் செய்ய போறோம்னு சொல்லிட்டு அவன் செய்யாம இருக்கிறவங்களையும் நீங்க கேள்வி கேட்கல. அதிகாரிகளை கேட்க மறுக்கிறீங்க, கான்ட்ராக்டரை கேட்க மறுக்கிறீங்க. அந்த விஷயங்கள்லாம் ஏன்? அது வந்து ஏன்னா பணம் பாதிக்கப்பட்டு அவர் ரொம்ப வெளிப்படையாவே சொன்னாரு, பணம் பாதிக்கப்பட்டுன்ற ஒரே காரணம் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. சார் அதை நீங்க ப்ரையாரிட்டியா வச்சு பண்ணீங்கன்னா எப்படி மக்கள் உங்க கவனத்துக்கு வருவாங்கன்னு கேட்க. அதாவது குறை சொல்வது என்பது நோக்கம் அல்ல. மாநகர பகுதிகளை இருக்கக்கூடிய நெருக்கங்களை நான் சொல்ற சென்னை மட்டுமல்ல, இன்று வளர்ந்து வரும் பல்வேறு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் தமிழ்நாடு முழுக்க சொல்றேன், அனைத்து பகுதியிலும் அப்படிதான் ஆகுது. நீங்க வளரும் போது இன்னும் சொல்ல போறோம், மக்கள் நெருக்கம் அதிகரிக்கும் பொழுது போக்குவரத்து நெரிசலை தடை செய்ய முடியாது, தவிர்க்க முடியாது. அதற்கான மாற்று திட்டங்களை தான் நம்ம பார்க்கணும். அது மழை வந்தாலும் இயற்கை மழை வருது, தடுக்க முடியாது. வெள்ளம் வந்தா அப்படியே இருங்க. அதே மாதிரி இப்போ ரோடு மோசமா இருக்கா, வேற வழி இல்ல, அப்படியே இருங்க. விபத்து நடக்குதா, நீங்க தான் சரியா வரல, அப்படியே இருங்க. இல்ல அப்புறம் நீங்க வந்து காற்று மாசு பத்தி எல்லாம் பேசுறோமே நம்ம, சுற்றுச்சூழல் அது இது. ஒரே ஒரு வாய்ப்பு, அதுக்கு என்ன பண்ண போறோம்? அவர் மாதிரி உங்களை மாதிரி அக்கறை உள்ளவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, கொரோனா மாதிரி ஏதாவது லாக்டவுனை போட்டுட்டா வாய்ப்பு இருக்கு சார். அதுதான் சொல்யூஷனா சார்? ரொம்ப அதாவது இல்ல நான் சொல்லிடுறேன், குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது மனுநீதி சோழனோட காலத்துல இருந்து எடுத்தீங்கன்னா குறை சொல்வதற்கு தான் மணியே கட்டினது. சார் இப்பயும் மனுநீதி சோழன் தான் சார் ஆட்சி அப்படின்னு அவங்க திமுக தரப்புல தொடர்ந்து சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் அரசியல் சாராத நான் சொல்லணும். நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றது வந்து மனுநீதி சோழன் மணி கட்டினாரு. ஒரு பசுவும் கன்றும் வந்து கூட நீதி கேட்டுக்கொண்ட இடம் இது. ஏன்னா அவங்க மதிச்சாங்க. இங்க ஜனநாயகம் என்பது டெமோக்ரஸி இஸ் ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் என்பது ஏட்டில் மட்டும்தான் உண்டு. யாராவது ஒரு IAS IPS நான் ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன், ஒரு சாதாரண மக்களை நீ மீட் பண்ணுவீங்களா? பொலிட்டிஷியன் கூப்பிட்டா ஓடி போய் சல்யூட் போடுறீங்க. 8வது படிச்சிருந்தா கூட அவர் மேல வழக்கு போட்டா கூட போய் சல்யூட் போடக்கூடிய அனைத்து துறை அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகள் சார், மக்கள் பிரதிநிதி மக்களுக்கான பிரதிநிதியா சல்யூட் அடிக்கிறதுக்கு. இப்ப நான் சல்யூட் அடிக்கணும் இல்ல, நான் சல்யூட் அடிக்கணும்னா அந்த சல்யூட்டுக்கு ஒரு கௌரவம் இருக்குது. நான் வந்து ஒரு போலீஸ் மட்டும் சொல்ல, எல்லா துறையிலையும் சொல்றேன், வணக்கம் ஐயா அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வணக்கம் வைக்கிறவன் முதல்ல தகுதியானவனா இருக்கணும். மக்கள் பிரதிநிதினா என்ன? இன்னைக்கு நான் கேட்குறேன், எவ்வளோ மனுக்கள் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, 50 வருஷமா மனு வாங்கினு எத்தனை பிரச்சனை இருக்கும்? அதிகபட்சம் மனு 10லேருந்து 15 பிரச்சனை இருக்குமா? 15 பிரச்சனையை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா இத்தனை IAS IPS இருந்தும் இத்தனை அமைச்சர்கள் இருந்தும் என்ன பிரயோஜனம் கேட்குறேன். ஒரு கட்சியிலுமே இந்த துறை அந்த துறை, இந்த பாசறை அந்த பாசறை இருக்கீங்களே, உன் ஏரியாவில் இன்னைக்கு கூட லஞ்சம் ஓடிந்தாங்க. என்னைக்காவது போக்குவரத்துறையில் இந்த இடத்துல ஒன்று விஷயம் கேட்டுக்கோங்க, நீங்கள் வந்து இப்போ சாலை விதிகளை மதிக்கல, எங்கள் மக்களுக்கு நீங்கள் வந்து இது ஃபைன் போட்டீங்க, ஏன் அந்த அதிகாரி ஃபைன் போடலன்னு யாராவது கேட்பாங்களான்னு கேட்டீங்க. கான்ட்ராக்டரை வந்து நசுக்குறாங்க. கான்ட்ராக்டர்ன்ற ஃபேக்டை சொல்கிறேன். எதிர்கட்சி கட்டிங், ஆளுங்கட்சி கட்டிங், துணை கட்சி கட்டிங், உதிரி கட்சி கட்டிங், எல்லா கட்சியும் கட்டிங் வாங்கினீங்கன்னா அவன் வரக்கூடிய 100%, 60%, 50% போச்சுன்னா அது 10 சில இடத்துல சுற்றி வரக்கூடிய நாங்கள் ஏன் இதை கேட்டிங்கன்னா அவன் ஒரு கட்டிங் எல்லாம் கேட்டிங்கன்னா அவன் எந்த தரத்தில் அந்த ரோடை போடுவான்? இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, எல்என்டி அந்த விழுந்துச்சு, எல்என்டி வாசலே விழுந்துச்சு. இன்னைக்கு வரையும் யோசிச்சு பாருங்க, யாராவது அந்த இஷ்யூவை பெருசாக்குனாங்களா? ஏன்னா இஸ் அ கார்பரேட். எப்போ வந்து அரசு வந்து கார்பரேட் கைக்கூலியில் மாறினீங்களோ, மக்கள் என்பது ஜனநாயகம்ன்றது முதலாளி.
ஆனால் இன்னைக்கு வரையும் அந்த முதலாளியை மதிக்கிறது சார், இல்லை. நீங்க சொல்றது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடைமுறையில சாத்தியமில்லாத விஷயம். சாத்தியமில்லாத விஷயங்களை நான் என்ன கேட்குறேன், ஒரு காலத்து சாத்தியமா இருந்தது இல்லை, அப்படியே தெரிஞ்சுட்டு சாத்தியம் இல்லாமல் போச்சு. அப்ப அவ்வளவு மக்கள் இங்க சென்னையில இல்ல. திருப்பியும் லைஃப் இஸ் சைக்கிள்னு ஒத்துக்கிறீங்களா? போய்கிட்டே இல்ல, லைஃப் இஸ் சைக்கிள்னு ஒத்துக்கிறீங்கல்ல? நம்ம ஒரு காலத்தில் பேகிஸ் போட்டோம்ல, பெல்ஸ் போட்டோம்ல, அந்த பெல்ஸ் தான் இன்னைக்கு பேரல் பேக்கே வருது. திருப்பி அது வருது இல்லை, குடுமி வச்சாங்கல்ல, இப்போ அது புள்ளிங்கவும் வருது இல்லை, திருப்பி இதெல்லாம் வரும். எப்படி வரும்னா, எங்களை மாதிரி ஆளுகள் நாங்கள் நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, நம்ம அடுத்த சந்ததி பார்ப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலைன்னா, நான் பலமுறை சொல்லிட்டேன், அகவிலைப்படி நேராக ஒரே மாதிரி 10% ஏற்றாதீங்க. எப்படி வந்து ப்ரைவேட்டில் வந்து அப்ரைசல் இருக்குது, கேஆர் கீ ரிசல்ட் ஏரியா இருக்குதோ, நாங்கள் சந்தோஷப்படுறோம். எந்த டீச்சர் வந்து நல்ல மார்க் எடுக்க கொடுக்குறாங்களோ 20% உங்களுக்கு சேலரி ஏற்றுங்க. சார், நீங்க ஓட் பேங்க்ல கை வைக்கிறீங்க. ஓட் பேங்க்ல கை நான் சொல்கிறேன், இதை நம்ம பேசும்போது நம்ம வந்து என்னன்னா, இந்த ஓட் பேங்க் இந்த மாதிரி பேசி தான் நிறைய விஷயங்கள் விட்டுறாங்க. நான் என்ன சொல்ல, ஒரு நாளத்தில் நம்ம தாட்டில் இருந்தோம், இப்போ வேர்டுக்கு வந்திருக்கோம். தாட்டுக்கு அப்புறம் வேர்டு வந்தப்பறம் ஆக்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இது பல மாற்றங்கள் வரும். நேர்மையானவர்களுக்கும் நேர்மையான ஊடகங்களுக்கும் இன்னும் வருங்காலங்களில் பிரதிபலிக்க போது. இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், இந்த போக்குவரத்தில் சொல்கிறேன். நம்ம அந்த சப்ஜெக்ட் வரும்போது போக்குவரத்து நெரிசல்னு சொல்கிறோம், வீடு காருன்னு சொல்கிறாங்க. கரெக்ட். நீங்கள் அந்த முதல்ல அந்த நான் சொன்ன மாதிரி யார் பர்மிஷன் வந்தால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துருங்க. ரெண்டாவது, ஓலா, யூபர், ரேபிடோ என்ற பகல் கொள்ளை நிறுவனங்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நான் ரேபிடோ போடுறேன், த கேப்டன்ஸ் ஆர் நாட் அக்செப்டிங், ட்ரை ஆட் மோர், 20, 40, 60, 80. நீங்களாம் யார்? இதை கண்டுகொள்ளாத ஆர்டிஓ தேவையா? எனக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் தேவையா? போக்குவரத்து துறையில் ஒரு சீனியர் ஐஏஎஸ் தேவையா எங்களுக்கு? நீங்களாம் என்றைக்கு இந்த காரை உங்கள்கிட்ட காரை புடிங்கணும். ஃபஸ்ட்டு ஏசி போட்ட காரே உங்களுக்கு வேணாம். பைக்கில் போ, சைக்கிளில் போ, ஆட்டோவில் போ, பஸ்ஸில் போ. அவர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வருஷத்தில் ஒரு நாள் வந்து பந்தா காட்டுறதுக்காக நானும் ட்ரெயினில் போயிட்டேன், நானும் பைக்கில் போயிட்டேன், காரில் போயிட்டேன்னு சொல்லாத. நீ ஒரு நாள் என்றைக்கு எமர்ஜென்சி அன்றைக்கி கார் எடுத்துக்கோ. மற்ற நாள் நீ பைக்கில் போ, காரில் போ, ஆட்டோவில் போ, ரேபிடோ புக் பண்ணு. போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய அனைத்து பீப்புளும் நீங்கள் ரேபிடோ புக் பண்ணி போங்க. அது என்ன அநியாயம் நடக்கும்னா, முதல்ல வரவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அது பைக் கூட பரவாயில்ல, ஆட்டோ கேபில் வரமாட்டாங்க. அடுத்த கேள்வி ஓப்பன் கேட்குறாங்க, என்ன சேலஞ்சு பாருங்கள் கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கு அதிகாரிகளுக்கு சப்போர்ட். ஓப்பன் சேலஞ்சு 50 எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்களா? 100 எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்களா? அங்கே சுற்றி வரணும். அப்போ நாங்களாம் எங்கே போவோம் சுற்றி? ஒரு 10,000 20,000 மாதம் சம்பாதிக்கிறவன் இப்படி எக்ஸ்ட்ரா அழுதானா அப்புறம் அவன் ஏன் செயின் ஸ்நாச்சிங்கோ திருடனாவோ ஏதோ போக மாட்டான்? இந்த ஓலா, யூபர், ரேபிடோ வந்து நான் சேலஞ்ச் பண்ணுறேன். இன்றைக்கி வரை ஒரு கஸ்டமர் கேர் கிடையாது. அதாவது வந்து நிற்பான், 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க ஆட்டோவில். ஆனால் நம்ம போய் 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் கூட அந்த 10 நிமிஷம் கவுண்டர் ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? இதெல்லாம் யார் கேட்கணும்? இந்த ஓலா, யூபர், ரேபிடோ வந்து நியாயமாக 40 ரூபா வாங்கணும். அதுக்கு புகார் கொடுத்தா புகார் விசாரிக்காத போக்குவரத்து காவல்துறை இல்லைன்னா ஆர்டிஓ. இதை வந்து அவங்க தள்ளி விட்டாங்கன்னா மக்கள் விருப்பம். இப்போ ரீசெண்டாக ஒரு ஆட்டோக்காரங்க ஒரு பொண்ணுக்கு அடிப்படுது, அந்த பொண்ணு செருப்பாடு அடிச்சும் தப்பு, இவர் கேட்டதும் தப்பு. ஏன் எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க? இல்லை தரலைன்னா அதுக்கு ஒரு டார்ச்சர், ஒரு டென்ஷன், இதெல்லாம் ரஃபாக ஓட்டுறது. இதெல்லாம் யார் கேட்குறது? ஏன் போக்குவரத்துறையில் ஏன் தூங்கி நிற்கிறீங்க? ஏன் கோமாவில் இருக்கீங்கன்னு கேட்குறேன். போக்குவரத்துறை ஒரு துறையிலையும் கோமா இருக்குது. எங்களை மாதிரி ஆளுங்களை கொஞ்சம் வந்து தயவுசெய்து முதல்வர்களையோ, துணை முதல்வரோ, இல்லைனா பிரதமர்களையோ நீங்கள் வைங்க, வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் வைங்க. நான் எங்களை தலையிடக்கூடாது சொல்லுங்கள். நாங்கள் நியூஸ் எக்ஸ்போஸ் பண்ணுவோம், நாங்கள் அந்த அதிகள் எக்ஸ்போஸ் பண்ணுறோம், க்ளீன் கவர்மெண்ட் கிடைக்கும். ஆனால் அதை பண்ணுறது இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பார்க்கிங் சிஎம்ஆர் ஒர்க்கு நடக்குது மவுண்ட் பொதுமலை ரோடில். ஒரு தனியார் ஷூ கம்பெனி இருக்குது. அவர் பஸ்ஸை வந்து அவ்வளோ சின்ன நெரிசலில் நிறுத்துறாரு. இதுக்கு மாதம் 2,000 வசூல் பண்ணுறீங்களே, நீங்களாம் என்ன மனுஷங்க? மாதம் 2,000 ரூபாய் பொது இடத்துல பார்க் பண்ணது வசூல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ஆளுங்க? இது எத்தனை நாங்கள் எவ்வளோ சொல்கிறது? மக்களுக்கு வந்து நெரிசல் உண்டு பண்ணாலும் பரவாயில்ல, மக்கள் டார்ச்சர் மாதம் 2,000 வந்தால் போதும். கேட்க போகிறது இல்லை, மக்களும் கேட்கல. அப்போ மேலே இருக்க சூப்பர்வைசருக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து கேட்கல, அதுக்கு மேலே கையிட்ட சொல்லி கேட்கல, எவ்வளோ டாப்பில் போய் கேட்கல. ரெண்டாவது, மக்கள் தொகை வரவை கட்டுப்படுத்துது. இது மெயின் மேட்டர் என்னன்னா, இப்போ பொதுத்துறை அமைச்சர் பேசினார், மக்கள் வரவுன்னு ஒன்று இருக்குது. மக்கள் வரவுனா நீங்கள் ஏன் அதர் ஸ்டேட்லேருந்து அதிகமாக பம்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க? இன்றைக்கி உதாரணத்துக்கு அர்பேஸ் நிறுவனம் எடுங்க, பாகிஸ்தான்லேயும் அமெரிக்காவில் மட்டும் தான் ஆள் எடுக்கல. எல்லா இடத்துலையும் ஆள் எடுக்கலீங்க. அப்போ இங்கெல்லாம் ஆள் இல்லையா? இதே சிஎம்ஆர் ஒர்க்லேயும் எடுங்க, அதுக்கு போகக்கூடிய எல்என்டி கம்பெனி வந்து வெஹிக்கிள் வச்சுக்கிறாங்க. ராஜஸ்தான் வண்டி, கர்நாடகா வண்டி, டெல்லி வண்டி. ஏன் இங்கே இருக்க லோக்கலில் இருக்கக்கூடிய குட்டியான இருக்கவங்களுக்கு கூட கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா அவன் சம்பாதிப்பான்ல. நீங்கள் எல்லாரும் வந்து இங்கே வச்சிங்கன்னா அப்போ மக்கள் தொகை ஜாஸ்தியாகுதா? நான் வந்து பிரிவினை பேசலை, ஸ்டேட் எக்கனாமிக் பாலிசின்னு கேட்குறேன். இதை கேட்குறவன் யாராவது சொல்கிறேன், ஸ்டேட் எக்கனாமிக் பாலிசின்னா என்ன? மாநில பொருளாதார கொள்கை. அப்போ ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்கு 100 ரூபா. இதையே நீங்கள் டெல்லியில் எடுத்தீங்கன்னா 100 பேருக்கு 100 ரூபா. இந்த 100 பேர் இங்கே 80 பேர் இங்கே வந்துடுறாங்க. இங்கேருந்து 20 பேர் தாங்க போகிறாங்க. நான் போவேன்னு சொல்ல, ஒரு பர்மிசிபிள் லிமிட் இருக்கணும். இதை யார் எடுக்கணும்? இது யார் பண்ணணும்? அரசு பண்ணணும். இந்த இடத்துல என்னென்னா, இப்போ 80 பேர் 20 பேர் 80 பேர் போயிட்டோன்னே தமிழ்நாட்டில் 120 பேர் இருக்காங்க, அங்கே 40 பேர் இருக்காங்க. 100 ரூபா 40 பேர் செலவழிக்கப்படுது, இங்கே 100 ரூபா 160 பேர் செலவழிக்கப்படுது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? எப்படி காலங்கள் மாறுதா? நேஷனல் பாஸ்போர்ட்ன்ற மாதிரி தேசிய, இப்போ நம்ம கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போனால் பாஸ்போர்ட் கேட்குறாங்க இல்லையா? ஏன் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் பாஸ்போர்ட் நீ வைக்கல?
ஸ்டேட் விட்டு ஸ்டேட் பாஸ்போர்ட் வச்சிருந்தா எதுக்காக வர ஒரு கண்ட்ரோல் வந்துருக்குமா, பப்ளிக் பாப்புலேஷன் கண்ட்ரோல் வந்துருக்குமா? அப்போ அந்த பாப்புலேஷன் அதிகமாக தானே இந்த வண்டி ஓடிக்காதா? அதெல்லாம் யாரும் கேட்கறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் கட்டிங் வரணும், ஆனால் எதிர்க்க மாதிரி எதிர்ப்பீங்க. இது எந்த வகையில் நியாயம்? பாப்புலேஷன் கண்ட்ரோல் வந்துச்சு, வந்ததுன்னா கிரிமினல் பேக்ரவுண்ட் அவனை பற்றி விசாரிச்சுக்கலாமா? வரவன் யார், பக்கத்தில் இருக்கிற போலீஸில் நீ பதிவு பண்ணு, எதுக்காக வந்த, ஏன் வந்த? இந்த ஸ்டேட் பாஸ்போர்ட் என்றைக்கு இம்ப்ளை பண்ணுறாங்களோ அன்றைக்கி தமிழ்நாடு காக்கப்படும், இல்லைன்னா தமிழ்நாடு அழியப்படும். சரிதா, இது பார்க்கலாம் நிஜமாவே மாற்றங்கள் வருதா அப்படின்னு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்கள் இருவருக்குமே மிக நன்றி, வணக்கம்.